இந்தி இந்தி இந்தின்னு இந்தியை மட்டும் எழுத்து, இந்தியை மட்டும் பேசு, இந்தி கலாச்சாரத்தை திணிச்சுக்கோன்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் ரூ அப்படின்னு போட்டதுல பதறீங்க. இதனால இந்திய ஒருமைப்பாடு ஒன்றும் பாதிக்கப்பட போவது கிடையாது. ஆனா நீங்க கேட்கலாம், இத்தனை வருஷமா ஏத்துக்கிட்டாரு, கலைஞர் காலத்திலிருந்தே இந்த வடிவம் இருந்ததே, அதை வடிவமைத்ததே ஒரு தமிழர் தானாமே. ஏன் இதுல என்னங்க இருக்கு? உங்க இந்தியா அமைப்பு எப்படி வடிவமைக்க சொல்லுதோ அப்படி ஒரு தமிழர் ஒரு டிசைனை வடிவமைச்சாரு, அவ்வளவுதான். அவர் வடிவமைத்ததில் இந்திய திணிக்கிற நோக்கம் இருந்துச்சா இல்லையாலும் தெரியாது. ஆனா இந்தியாங்கிற இந்த அமைப்பு எந்த அளவுக்கு இந்திக்கு சாதகமா இருக்கு, வடமொழிக்கு சாதகமா இருக்குங்கிற அந்த டிசைனை அது வெளிப்படுத்தி இருக்கு. அவர் ஏதோ திமுக எம்எல்ஏ பையங்கிறாங்க, யாரா வேணாலும் இருந்துட்டு போறோம். தமிழர் வடிவமைத்த காரணத்திற்காக தமிழன் தன்னுடைய எதிர்ப்பை காமிக்க கூடாதுலாம் கிடையாது. இன்னைக்கு தமிழை மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்புல உறுதியா இருக்கிறான். இனிமே உங்க தேவநாகரி வடிவில் வரக்கூட எதையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, வந்தே பாரத்ங்கிற பேரை எடு அப்படின்னு முதலமைச்சர் சில நாட்களுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள போற ட்ரெயினுக்கு எதுக்குப்பா, கோயம்புத்தூர்காரனுக்கும் மதுரைக்காரனுக்கும் எதுக்குப்பா வந்தே பாரத்?